கேரம் பொறுத்த வரைக்கும் மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். நம்ம போடுற எஃபெக்ட் வந்து ஃபோக்கஸ் வந்து கேரம்லேயே இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால வின் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் ப்ராக்டிஸ் வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணிட்டு போகணும். நம்மளால வின் பண்ண முடியும், நம்மளால வின் பண்ணியே ஆகணும் அப்படின்றதோட நம்மளோட பெஸ்ட்டை காட்டணுன்ட்டு நம்ம விளையாடினாலே நம்மளால வின் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு போர்டுக்கு வந்து 12 பாயிண்ட்டு. ஸோ அப்படி சொல்லும் போதே மொத்தம் 25 பாயிண்ட்ஸ். அந்த 25 பாயிண்ட்ஸ் யார் வின் பண்ணுறாங்களோ அப்போதைக்கப்பே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. எங்கள் ஃபேமிலி வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் தான். ஆட்டோ ஓட்டி தான் எங்களை வந்து வளர்த்து இந்த வேர்ல்ட் கப்பே போகிற அளவுக்கு எங்கள் அப்பா ஆக்கிட்டார். அதுவும் இல்லாமல் நான் மட்டும் இல்லை, இங்கே வந்து 40 பசங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா கிட்ட. அதில் வந்து 16 பேர் நேஷனல் சாம்பியன் இருக்காங்க, 25 ஸ்டேட் சாம்பியன், அதில் வந்து 2 இன்டர்நேஷனல் சாம்பியனு. அதில் வந்து ஒருத்தர் வந்து ஜூனியர் டெஸ்ட் சீரிஸ் வின்னர். நான் வந்து வேர்ல்ட் கப் சீனியர் லெவலில் வின் பண்ணிட்டேன். இப்போ இவ்வளோ யங் ஏஜ்லேயே நீங்கள் வந்து இதை அச்சீவ் பண்ணிட்டீங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய பெரிய விஷயம் தான். அதே மாதிரி வந்து நீங்கள் உங்களோட ஃப்யூச்சர் ட்ரீம்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதே தாண்டி எனக்கு இதை தாண்டி எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நினச்சிங்கன்னா என்னவா இருக்கும் அது? எனக்கு வந்து ரேஷ்மி குமாரின்னு சொல்லிட்டு இருக்காங்க, வேர்ல்ட் சாம்பியன். அவங்க வந்து 3 டைம்ஸ் வேர்ல்ட் சாம்பியன். அவங்களோட ரெக்கார்டை வந்து நான் வின் பண்ணணுன்றது தான் என்னோட ட்ரீம். வாழ்த்துக்கள். நல்ல நல்ல ஆம்பிஷன். சரி, அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நீங்கள் அப்பா வந்து ஆட்டோ டிரைவர்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். சரி, இப்போ இந்த மாதிரி மற்றவங்களாம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டஃப் கொடுத்தாங்க? இப்போ நீங்கள் வந்து போகிறது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து போயிருப்பீங்க. மற்றவங்களாம் வந்து கொஞ்சம் பாஷாக வந்திருப்பாங்க, மற்றவங்களாம் வந்து கொஞ்சம் நல்லா வெல் ஆஃபாக வந்திருப்பாங்க. அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான நீங்கள் ஹர்டல்ஸ்லாம் நீங்கள் அந்த இடத்துல மீட் பண்ணீங்க? இப்போது உங்களுக்கு டஃப் கொடுத்துருப்பாங்க இல்லையா? டஃப்னாக்கா உங்களுக்கு சக போட்டியாளர்கள். ஸோ அதை அவங்களை எப்படி நீங்கள் பீட் பண்ணீங்க? அதான் ப்ராக்டிஸ் தாங்க சார். நம்மளோட ப்ராக்டிஸ் தான் அங்கே வந்து கை கொடுத்தது. ஏன்னா வந்து கேரம் பொறுத்த வரைக்கும் மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். நம்ம போடுற எஃபெக்ட் வந்து ஃபோக்கஸ் வந்து கேரம்லேயே இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால வின் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் ப்ராக்டிஸ் வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணிட்டு போகணும். நம்மளால வின் பண்ண முடியும், நம்மளால வின் பண்ணியே ஆகணும் அப்படின்றதோட நம்மளோட பெஸ்ட்டை காட்டணுன்ட்டு நம்ம விளையாடினாலே நம்மளால வின் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து வின் பண்ணியே ஆகணும்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து பதட்டம் ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து நம்ம போடுற காயினை நம்ம எஃபெக்ட் பண்ணி போட்டால் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் வந்து எனக்கு வந்து டஃப்பு குவார்டர் ஃபைனல் தான் டஃப் ஆயிடுச்சு. மால்தீவ்ஸ் பிளேயர் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்ககிட்டயும் செமிஃபைனலில் வந்து யூஎஸ் பிளேயர், ஃபைனல் வந்து இந்தியா பிளேயர் தான். அவங்ககிட்ட தான் வந்து எனக்கு டஃப்பாக இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு மொத்தம் எத்தனை போட்டியாளர்களை கடந்து நீங்கள் வந்து ஜெயிச்சிங்க மேடம்? மொத்தம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லீக்னு போடுவாங்க. சரி, அந்த லீக்ல வந்து நம்ம 5 பேர்கிட்ட விளையாடுவோம். அந்த 5 பேர் வந்து அவங்க வேற ஒருத்தவங்க கிட்ட விளையாடுவாங்க, நம்ம வந்து அந்த 5 பேர்கிட்டயும் விளையாடணும். அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நாக் அவுட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு லீக் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாக் அவுட்ல இருந்து தான் நம்ம வந்து ஃபைனல் வர முடியும். நாக் அவுட்ன்றது வந்து எத்தனை பாயிண்ட் கொடுப்பாங்க? ஒரு எத்தனை நிமிஷம் லீக்ல விளையாடுறோம்ல சார். நம்ம இந்த லீக்ல ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேரையும் நம்ம வின் பண்ணிருக்கணும். அப்போ வந்து எல்லா லீக்ல இருந்தும் அந்த வின் பண்ணி வராங்க ஆளுங்களுக்கு நாக் அவுட் வைப்பாங்க. ப்ரீ குவார்டர், செமி ஃபைனல். ஸோ இப்போ அந்த நாக் அவுட் முடிச்சு இந்த லீக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாக் அவுட் வந்து இது பண்ணிருக்கோம். ஓகே, அப்போ கிட்டத்தட்ட எத்தனை போட்டியாளர்கள் சந்திச்சிருப்பீங்க இது வரைக்கும்? இந்த 13 வருஷத்துல வந்து நீங்க வந்து எல்லாம் ஒரு லெவலா கடந்து வந்திருப்பீங்க இல்லையா? எவ்வளவு போட்டியாளர்களை சந்திச்சிருப்பீங்க அப்ராக்சிமேட்டா? சந்திச்சிருக்கோம். நான் வேர்ல்ட் கப்ல மட்டும்தான் இது லீக் முடிச்சுட்டு நாக் அவுட். ஸோ இப்போ டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய விளையாடி போனாங்க. டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல், வேர்ல்ட் கப் இந்த மாதிரி வந்து நிறைய விளையாடி. இப்போ நீங்க படிக்கிற எஸ்ஐடி காலேஜ் பண்றேன்னு சொன்ன கேள்விப்பட்டேன் மேடம். எஸ்ஐடி காலேஜ்ல என்ன பிஏ கார்ப்பரேட் பண்றீங்களா? நீங்க பிஏ கார்ப்பரேட் எக்கனாமிக்ஸ் பண்றீங்க. சரி, இப்போ உங்களோட சக தோழிகள் வந்து உங்களுக்கு பாராட்டுறது, அப்புறம் வந்து பாக்குறவங்களாம் உங்களுக்கு பாராட்டுறது எப்படி இருக்கும்? உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வேர்ல்ட் சாம்பியன் நம்மளோட ஃப்ரெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அது வந்து அவங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா ஸ்கூல்ல இருந்தே நாங்க வந்து ஒரே ஃப்ரெண்டு தான், காலேஜும் இப்போ ஒன்னாதான் படிச்சுட்டு இருக்கோம். அவங்க வந்து நிறைய ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அது அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்கணும். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம இருக்கிறது, நம்ம இருக்கிறது இப்போ காசிமேட்டில் தான் இருக்கும் இல்லையா? அவங்க வீட்டில் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்த பகுதி மக்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? நீங்கள் வந்ததுமே ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதுமே எப்படி 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 ஃபீல் பண்ணாங்க அந்த தருணம்? இங்கே வந்து திருவிழா மாதிரி கொண்டாடினாங்க. அந்த மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேனரு, ட்ரம்ஸ், அந்த மாதிரி நிறைய ஒரே பூ, ஒரே மாலை, ஃபுல்லாக டான்ஸு, அந்த மாதிரி தான் ஃபுல்லாக இங்கே இருந்தது. இங்கே வந்து ஃபுல்லாக என்னை வந்து தண்டார்பேட்லேருந்தே வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே லாஸ்ட்டாக இங்கே முடிகிறதுக்கே நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. மதியானம் 2 மணிக்கு ஆரம்பிச்ச இது இங்கே 12 மணி முடியுது. 12 மணிக்கு வரைக்கும் யாருமே போகல. எங்களால் வந்து இந்த சந்தோஷம் வந்து தாங்க முடியல. இன்னும் வந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டே தான் இருந்தாங்க.
அது நைட்டு 12 மணி வரைக்கும் அவ்வளோ ஹாப்பியா இருந்தாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி. இப்போ அடுத்தது இப்போ நீங்கள் அந்த கேரம் போர்டில் வந்து பாயிண்ட்ல நீங்கள் கணக்கில் சாம்பியன்ஷிப் வின் பண்ணீங்க இல்லையா, இது வந்து எப்படி கடைசியாக முடிவு அறிவிப்பாங்க? மற்றதெல்லாம் வந்து எல்லாமே அது பேட்டி முடிஞ்சது அப்புறமா வந்து யார் அதிகமாக பாயிண்ட் எடுத்துருக்காங்கன்றது அந்த கால்குலேஷன் வச்சு பண்ணுவாங்களா, இல்லை உடனே சொல்லிடுவாங்களா நீங்கள் தான் சாம்பியன் அப்படின்னு? இல்ல இப்போ நம்ம வந்து பாயிண்ட் தான். இப்போ வந்து ஒரு போர்டுக்கு வந்து 12 பாயிண்ட். ஸோ அப்படி சொல்லும் போதே மொத்தம் 25 பாயிண்ட்ஸ். அந்த 25 பாயிண்ட்ஸ் யார் வின் பண்றாங்களோ அப்போதைக்கப்பே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. ஓகே, சரி. இப்போ உங்களை பற்றி கேட்டுடும், உங்கள் விளையாட்டை பற்றி கேட்டுடும், இப்போ உங்கள் ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். எங்க ஃபேமிலி வந்து எங்க அப்பா வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் தான். ஆட்டோ ஓட்டி தான் எங்களை வந்து வளர்த்து இந்த வேர்ல்ட் கப்பே போற அளவுக்கு எங்க அப்பா ஆகியிருக்காரு. அதுவும் இல்லாம நான் மட்டும் இல்லை, இங்க வந்து 40 பசங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க எங்க அப்பா கிட்ட. அதுல வந்து 16 பேர் நேஷனல் சாம்பியன் இருக்காங்க, 25 ஸ்டேட் சாம்பியன், அதுல வந்து 2 இன்டர்நேஷனல் சாம்பியன். அதுல வந்து ஒருத்தர் வந்து ஜூனியர் டெஸ்ட் சீரிஸ் வின்னர், நான் வந்து வேர்ல்ட் கப் சீனியர் லெவல்ல வின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேரை எங்க அப்பா உருவாக்கியிருக்காங்க. எங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். அக்கா வந்து 12th வரைக்கும் படிச்சிருக்காங்க. அவங்க வந்து பிகாம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அண்ணன் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்காங்க. அண்ணன் வந்து அவர் வந்து இப்போ வந்து சோழா மண்டலத்துல தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கேரம்காக ஒரு ஒர்க்கே விட்டாரு. ஸோ இப்போ நான் வந்து பிஏ கார்பரேட் எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு இப்போ செகண்ட் இயர் போயிட்டு இருக்கேன். நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். அதாவது உங்களை மாதிரியே வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து உருவாக்கியிருக்கீங்க. ஸோ இன் ஃபியூச்சர் வந்து இது மாதிரி வந்து ஒரு தனியாக பயிற்சி படுற மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி கேரம் கற்றுக் கொடுக்குற ஆர்கனைசேஷன் மாதிரி எதனா வைக்கக்கூடிய ஐடியாக்கள் எதனா இருக்கா? அப்பா வந்து ஆல்ரெடி வச்சிருக்காங்க. இப்போ வந்து அந்த இடத்த வந்து டெப்டி சிஎம் சார் வந்து எங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நாங்க ஃபர்ஸ்ட் விளையாட்டு இந்த இடம் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டிருந்தோம் கோரிக்கையா, இந்த மாதிரி வந்து நான் விளையாடின இடத்த வந்து எங்களுக்கு வந்து சொந்தமா வேணும் சார், எங்களுக்கு வந்து கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் மறுபேச்சே பேசல. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கட்டவே ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவரே வந்து திறந்து வச்சா இது இன்னும் ஹாப்பியா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் கொஞ்சம் இப்போ அம்மா அப்பா கஷ்டம் தெரியாம கொஞ்சம் போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து காசிமா, நான் வந்து கேரம் வேர்ல்ட் சாம்பியன் கரண்ட். எங்க அப்பா அம்மா வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் தான். எங்க அப்பா எங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். எங்களை வந்து கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. நாங்க வந்து மொத்தம் 3 பேர். எங்க அக்கா வந்து பிஏ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஏன்னா எங்களால ஃபீஸ் கட்ட முடியாதனால தான் அவங்க வந்து நிப்பாட்டிட்டாங்க. அப்போ 2000 சம்திங். அப்போ எங்க அண்ணன் வந்து பிஏ வந்து எக்கனாமிக்ஸ் முடிச்சாங்க. அப்போ வந்து எங்க அப்பா வந்து நானும் கேரம் விளையாடி அண்ணனும் கேரம் விளையாடி அதுல வர காசை கொஞ்சம் கொஞ்சமா வச்சு எங்க அண்ணன் வந்து காலேஜ் படிச்சு முடிச்சாங்க. அதுக்கப்புறமா இப்போ நான் வந்து 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். எங்க வீட்டுல 3 பேரை கவர்மெண்ட் ஸ்கூல் தான். நாங்க வந்து இப்போ +2 முடிச்சிருக்கோம்னா, நான் வந்து இந்த கேரம்ல வந்து வின் பண்ணதால என்னை வந்து சென்ட் ஆனிஸ் கேர்ள்ஸ்ல 11th 12th வந்து படிக்க வச்சாங்க. மொத்தம் அந்த ஸ்கூல்ல வந்து 12,000 ஃபீஸ். பட் ஆனால் நான் கேரம்ல இருக்கிறதுனால எனக்கு வந்து ஃப்ரீயாவே அந்த ஸ்கூல்ல வந்து படிக்க வச்சாங்க. எங்க அண்ணனும் சென்ட் பீட்டர்ஸ்ன்ற ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. அவருக்கும் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க அந்த ஸ்கூல்ல. இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து படிக்காம விளையாட்டாத்தனமாவே அப்படியே அப்பா அம்மாவோட கஷ்டம் தெரியாம விட்டுறீங்க. அப்பா அம்மா கஷ்டம் எவ்வளோன்ட்டு வந்து உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா வந்து எல்லா அப்பா அம்மாவும் கூலி வேலை செஞ்சு போட்டுக்கு போய் அதுவும் இல்லாம நிறைய கஷ்டப்பட்டு வேறு விதத்துக்கு தான் நம்மளை வந்து படிக்க வைக்கிறாங்க. அது வந்து நிறைய பேர் தெரியாம அது வந்து அப்பா அம்மா கொடுக்குறாங்க நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்ட்டு விட்டுறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காம நீங்களும் வந்து எஃபெக்ட் பண்ணி படிங்க. எதனா ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டு நீங்களும் வந்து சாதிக்க பாருங்க. ஏன்னா வந்து நம்ம அப்பா அம்மா வந்து கஷ்டப்படுறாங்கன்னா நம்மள வந்து ஒரு பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நம்மளும் வந்து அதே மாதிரி விளையாட்டுத்தனமா இல்லாம அவங்க நினைக்கிற மாதிரியே நம்மளும் வந்து அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் நம்மளோட சந்தோஷத்துக்காகவும் நம்ம இப்போ வந்து முயற்சி பண்ணதான் லைஃப் ஃபியூச்சர்லயும் சரி நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும். நம்ம பேரண்ட்ஸும் வந்து அது ஃபுல்ஃபில்லா ஆயிட்டு ரொம்ப அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ இது வந்து அப்பா அம்மாக்காக கூட இல்லை, உங்களுக்காக தான். ஏன்னா வந்து நிறைய பேர் படிப்புல வந்து விளையாட்டுத்தனமா இருந்து விட்டுட்டு இப்போ வந்து நிறைய பேர் நான் என் கூட இருக்கிறவங்க கூட நிறைய பேர் படிக்காம இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க இல்லாம நீங்களும் அப்பத்துக்கப்பே படிச்சு முடிச்சுட்டு, ஏன்னா வந்து இப்போ படிச்சாதான் வந்து இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டு விட்டுட்டு 4 வருஷம் கழிச்சு இப்போ எழுதணும்ட்டு நிறைய தவிக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க கூட படிச்சவங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, நல்லா சாதிக்கிறாங்கன்றதுக்காக இப்போ ஆசைப்படுறாங்க. ஆனா இப்போ அவங்களால முடியல. அந்த மாதிரி நீங்களும் இருக்காம அப்பத்துக்கப்பே படிச்சு அப்பத்துக்கப்பே முன்னேற பாருங்க. ஏன்னா வந்து உங்க லைஃப், உங்க அப்பா அம்மாவோட லைஃப், ஏன்னா வந்து அவங்க கஷ்டப்படுறது வந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா வந்து அப்பா அம்மா கஷ்டப்படுறத வந்து யாராலையும் பார்க்கவும் முடியாது, அது அப்பா அம்மா கஷ்டப்படுத்தி பார்க்கவும் கூடாது ஃபர்ஸ்ட். ஸோ அதான் சொல்றேன், எல்லாருமே வந்து எஃபெக்ட் பண்ணி அவங்களோட படிப்பையும் அவங்களோட விளையாட்டுலையும் சாதிக்கணும்ன்ட்டு தான் என்னோட ஆசை. நன்றி. முயற்சி திருவினையாக்கும் சொல்லுவாங்க, ஊக்கமத கைவிடையன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இலக்கணமா இருக்கிறாங்க.
காசிமா அவங்க மேலும் வளரவும் இன்னும் வந்து ஒரு புதிய ஒரு புதிய அவங்க அவங்க கேட்டுக்கொண்டபடியே அவங்க என்னுடைய சாம்பியனோட அந்த இலக்கை முறியடிச்சு அவங்க மேலே வளர்றதுக்கு ராணி ஆன்லைன் சார்பாகவும் நமது குடும்பத்தின் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.